சத்யம் விதாத்தும் நிஜபிருத்ய பாஷிதம் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனः அதிருஷ்யத அத்புத ரூபமுத்வஹன் ஸ்தம்பே சபாயாம் ந மிருகம் ந மானுஷம். பகவான் செய்த அவதாரங்களுக்குள்ளே நமக்கெல்லாம் ஒரே சமயத்தில் பயத்தையும் நம்பிக்கையும் சேர்த்து வழங்கக்கூடிய அவதாரம் நிருசிம்ஹாவதாரம். அந்த நரசிம்ம பெருமானுக்கென்று எத்தனையோ கோவில்கள் திருத்தலங்கள் ஏற்பட்டுள்ளன. அதில் ஒரு முக்கியமான திருத்தலம்தான் திருவல்லிக்கேணி என்கிற திவ்யதேசம். இந்த ஊரில் பகவான் பல நிலைகளில் நின்று அமர்ந்து கிடந்து நடந்து பறந்து காட்சி கொடுக்கிறார். அதில் தற்போது நாம் இந்த சந்நிதிக்குள் கோவிலுக்குள் இருக்கக்கூடிய யோக நரசிம்ம பெருமான் தெள்ளிய சிங்கர் என்கிற பெயரை உடைய நிருசிம்ம பெருமானை தரிசிப்பதற்காக வந்துள்ளோம். இந்த கோவிலே கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது என்று பார்த்தோம். பிரதானமான வாயில் கிழக்கு புறத்திலே இருக்கிறது. துவஜஸ்தம்பம் அந்த பக்கத்திலே இருக்கிறது. வெங்கட கிருஷ்ணனான பெருமான் கிழக்கு நோக்கி கடலை நோக்கி எழுந்தருளி இருக்கிறார். ஆனால் இந்த கோவிலுக்கு மற்றொரு வாசலும் உண்டு. இதற்கு நேர் பின்பக்கத்திலே மேற்கு பக்கத்திலும் ஒரு வாசல் உண்டு. அந்த மேற்கு வாசல் வழியாக நுழைந்தோம் என்றால் அங்கும் ஒரு துவஜஸ்தம்பம் இருக்கிறது. அந்த துவஜஸ்தம்பம் யோக நரசிம்ம பெருமானுடைய துவஜஸ்தம்பம். அவர்தான் தெள்ளிய சிங்கர் என்று ஆழ்வாராலே திருமங்கை ஆழ்வாராலே கொண்டாடப்பட்ட பெருமான். அவரைத்தான் அடுத்ததாக நாம் இந்த திருத்தலத்திலே தரிசிக்க இருக்கிறோம். இவர் மேற்கு நோக்கியே அமர்ந்த திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். 4 திருக்கைகளோடு நரசிம்ம பெருமானுடைய காட்சி. யோக தசை என்றால் தன்னுடைய திருவடிகளை மடித்து வைத்துக்கொண்டு அந்த திருவடிக்கு மேலே தன்னுடைய 2 கைகளையும் வைத்து கொண்டிருக்கிறார். இவரும் ஒரு ரிஷிக்காக ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தோமோ இல்லையோ, சுமதி அரசன் ஆத்திரேயருக்காக வெங்கட கிருஷ்ண பெருமான் வந்தார். அடுத்து மதுமான் என்கிற ரிஷிக்கு காட்சி கொடுத்தார் ராமனாக. அடுத்தது கஜேந்திர வரதர் சப்தரோமர் என்கிற ரிஷிக்காக இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார். அதே போல யோக நரசிம்ம சுவாமி அத்ரி என்கிற முனிவர் வேண்டும்படிக்கு அவர் ஆசைப்பட்டபடிக்கு இந்த இடத்திலே வந்து காட்சி கொடுக்கிறார். அவர்தான் யோக நரசிம்மர். மேல் திருக்கைகளாலே சங்க சக்கரங்களை ஏந்தி கொண்டு கீழ் 2 கைகளையும் தன்னுடைய மடித்த திருவடிகளுடைய முட்டிகளுக்கு மேலே வைத்துக்கொண்டு அமர்ந்த திருக்கோலத்தில் யோக தசையிலே காட்சி அளிக்கிறார். மிக அழகான திருக்கோலம். பகவானை சேவித்தாலே பயமாலாம் இருக்காது. நல்லா அருகில் போய் சேவிக்கலாம் என்கிற ஆசை வரும். பகவான் நிருசிம்ம பெருமானை பற்றி பாடும் பொழுதே அவர் எவ்வளவு கோரமான வடிவத்தோடு இருந்தாலும் ஆனால் பார்த்தாலே ஒரு ஈர்ப்பு இருக்குமா. அழகியாம் தானே அறிவுருவம் தானே என்று சொல்லுகிறார். பல இடங்களில் அழகிய சிங்கர் என்று நிருசிம்ம பெருமானுக்கு பெயர் உண்டோ இல்லையோ. சுவாமி சிங்கத்தை பார்த்தா கம்பீரமான சிங்கம், வீரமான சிங்கம், பலசாலியான சிங்கம்னு சொல்லலாம். எங்கேயான் உலகத்தில் அழகான சிங்கம்னு சொல்லி பார்த்துருக்கீங்களோ? ஆனால் பெருமான் மட்டும்தான் அழகான சிங்கம். அவர் சஹஸ்ரநாமத்தில் சொல்கிறோமோ இல்லையோ, நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான் என்று பீஷ்மாச்சாரியர் சொல்லுகிறார். நாரசிம்ம வபுகு நரம் கலந்த சிங்க உருவத்தோடு பிறந்தார். ஸ்ரீமான்னு சொன்ன அந்த இடத்துல பணங்காசு உடையவர்னு அர்த்தம் கிடையாது, அழகுடையவர்னு அர்த்தம். அப்போ சம்ஸ்கிருதத்தில் பார்த்தாலும் நாரசிம்ம வபுகு ஸ்ரீமான். தமிழ் ஆழ்வார் பாட்டு அழகியான் தானே அறிவுருவம் தானே. அப்போ நிருசிம்ம பெருமான் என்றாலே அழகு. அப்படி கவரக்கூடிய உருவத்தில் தான் இங்கு யோக நரசிம்ம பெருமானாக காட்சி அளிக்கிறார். அடுத்தது அவருடைய உற்சவமூர்த்தியை சேவித்தோம் என்றால் ரொம்ப அழகான திருமேனி. பார்த்தசாரதி பெருமாள் ஒரு விதமான அழகு. அவருடைய பொழிந்த முகத்தோடு சின்ன கண்ணு மூக்கெல்லாம் ஓரளவுக்கு அதிலே தென்படும். அழகான திடமான புஜங்களில் சங்க சக்கரங்களை பிடிச்சுட்டு இருக்கார். அவருக்கு நிகர்னு சொல்றதா, அவர் விட அழகுன்னு சொல்றதா, ரொம்ப இளமையான முகத்தோடு தெள்ளிய சிங்கரான உற்சவமூர்த்தி காட்சி அளிக்கிறார். அபயஹஸ்தம் ஆஹ்வானஹஸ்தம், வா எனக்கு அருகிலேவான் அழைத்து கொண்டு வலது கையாலே பயப்பட வேண்டாம் என்று அபயம் அளித்து கொண்டிருக்கிறார். இந்த கையை வைத்துத்தானே பிரஹ்லாதன் தலையை தீண்டி இருப்பார். ஹிரண்யகசிபுவை கொன்ற பிறகு அவருக்கு இருந்த கோபத்தை அடக்க யாருக்கும் வழி தெரியவில்லை. பிரஹ்லாதன் தான் போய் அவர் காலிலே விழுந்தான். அந்த குழந்தையை பார்த்த உடனே அப்படியே கோபமெல்லாம் போய் சாந்தியோடு அந்த ரத்தம் தோய்ந்த கைகளால் அவனுடைய தலையிலே வருடி கொடுத்தாராம். திருநீல்மலை சாந்த நரசிம்மர்னு சேவித்தோமே,
அதை போல இந்த பெருமானும் அபயம், யாரும் இனிமே பயப்பட வேண்டாம். இந்த ஹிரண்யகசிபு எப்பேற்பட்ட பலசாலி, அவனையே நான் அழித்து விட்டேன். அப்போ உங்களுக்கு இருக்கும் எதிரிகளையும் பகைவர்களையும் தடங்கல்களையும் நானே போக்கி கொடுப்பேன். நமக்கு யாரும் விரோதிகள்னு யாரும் அப்படி கிடையாது. என்னோட கொல்ல வருகிறார்கள், என் சொத்தையெல்லாம் பறிக்க போகிறார்கள்னு கிடையாது. ஆனால் உள்ளுக்குள்ளேயே விரோதிகளை வைத்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய அகங்காரம், கர்வம், பொறாமை, மமகாரம், என் சொத்து, என் மக்கள், என்னுடைய வீடு, இத்தனை விரோதிகள் உள்ளுக்குள்ளேயே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களையும் போக்குவதற்கு நரசிம்ம பெருமான் தானே அனுகிரகிக்க வேண்டும். அதனால ஒரு கையால வா என்ற ஆஹ்வானம் அழைத்து கொண்டு, மற்றொரு கையாலே அபயம் அளித்து கொண்டு, மேல் திருக்கைகளில் சங்க சக்கரங்களோடு இருக்கிறார். திருமுகத்தை சேவிச்சாலே அழகா ஒரு குழியோட, இந்த இடத்துல பெருமானுக்கு ஒரு சின்ன குழியாட்டம் இருக்கும். அழகான பச்சை நிறத்தில் திலக்கத்தோடு இருப்பார். நன்னா கன்னமெல்லாம் பருத்து இருக்கும். சரி சுவாமி நன்னா சாப்பிட்ருக்கார் போல் இருக்கு. சில இடங்களில் ரொம்ப ஒல்லியாக வயசான பெருமாளாக காட்சி அளிக்கலாம். இந்த பெருமாளை சேவிச்சோன்னா நன்னா புஷ்டியாக இளம் வயதில் நன்னா சாப்பிட்டு பருத்து இருப்பது போல ஆனந்தமாக பெருமான் சிரித்த முகத்தோடு காட்சி அளிக்கிறார். அவ்வளவு அழகான கோலம். பின்னழக சேவித்தாலும் 4 தோள்களையும் அப்படி கரித்து நெரித்து தோள்களெல்லாம் கிட்டக்க இருக்கும். பின்னாடி சேவித்தாலும் அழகு, முன்னாடி சேவித்தாலும் அழகு. அப்படி உற்சவமூர்த்தி தெளிசிங்க பெருமானையும் சேவித்துக் கொள்ளுகிறோம். இவருக்கு வெகு விமரிசையாக பிரம்மோத்சவம் ஆனி மாசத்தில் ஸ்ரவண நட்சத்திரத்தன்று முடியும்படிக்கு, தீர்த்தவாரி நடக்கும்படிக்கு 10 நாட்களுக்கு பிரம்மோத்சவம் நடக்கிறது. காலை மாலை 2 வேளையும் வாகனங்கள் எல்லாம் உண்டு. முதல் நாள்லேருந்து ஆரம்பிச்சு தர்மாதி பீட்டம், புன்னமர வாகனம், சேஷ வாகனம், சிம்ம வாகனம், கஜ யானை வாகனம், குதிரை வாகனம், அத்தனை திருக்கோலங்களிலும் பெருமான் காட்சி கொடுக்கிறார். 10 நாட்களுக்கு மிக அழகான உற்சவம் ஆனி மாசத்திலே இந்த பெருமானுக்கு நடைபெறுகிறது. அதே போல இந்த பெருமானுக்கும் தெப்பம் உண்டு. கிழியே தெரிவித்திருந்தேன். கைரவணி புஷ்கரணி இருக்கே, அல்லிக்கேணி, அந்த புஷ்கரணியிலே 7 நாட்களுக்கு தெப்போத்சவம் உண்டு. அந்த தெப்போத்சவத்தில் முதல் 3 நாட்கள் பார்த்தசாரதி பெருமான் எழுந்தருளுவார். அடுத்த 4 நாட்களுக்கு நரசிம்மர், ராமர், கஜேந்திரவரதன், மன்னாத பெருமாள், இவர்கள் 4 பேருக்கு ஆளுக்கு ஒரு நாள் தெப்போத்சவம் நடக்கிறது. இப்படி பெருமானுக்கு பற்பல உற்சவங்களோடு இந்த பெருமானம். இவர் மேற்கு நோக்கி, மூலவர் அமர்ந்த திருக்கோலம், உற்சவர் நின்ற திருக்கோலம். வெங்கடகிருஷ்ணன் கிழக்கு நோக்கி பார்க்கிறாருன்னா இவர் மேற்கு நோக்கி. ஒருவேளை எல்லா திசைகளிலும் பக்தர்களுக்கு அனுகிரகிக்கணும் இல்லையோ, அதனால வெங்கடகிருஷ்ணன் கிழக்கு, பக்கத்தில் இருக்கிற மன்னாத பெருமாள் கிழக்கு, ராமர் பார்த்துட்டு இருக்கிறது தெற்கு, வேதவல்லி தாயார் கிழக்கு, கஜேந்திரவரதன் கிழக்கு, இவர் அழிசிங்கர் மேற்கு. ஆக மொத்தம் எல்லா திசையும் முடிஞ்சு போச்சோ இல்லையோ, எல்லா திசைகளிலும் பார்த்து கொண்டு இந்த கோவிலிலே பெருமாள்கள் இருக்கிறார்கள். இந்த பெருமானை பற்றியும் திருமங்கையாழ்வார் பாடுகிறார். பள்ளியிலோதி வந்ததன் சிறுவன் வாயிலோர் 1000 நாமம் ஒள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையைச் சீறி வெகுண்டு தூண் புடைப்ப தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. ஆழ்வார்தான் பெயர் சூட்டுகிறார். தெள்ளிய சிங்கர். என்ன தெளிவு இந்த பெருமானுக்கு, அப்படி என்ன கிளாரிட்டி, என்ன தெளிவு இருக்குன்னால் இவனை கொல்லணுமா கொல்ல வேண்டாமான்னு சந்தேகமே கிடையாதே. அவன் எப்பேற்பட்ட பலசாலியாக இருந்தாலும் அவருக்கு பொருட்டு கிடையாது. தன் பக்தன் பிரஹ்லாதனிடத்தில் தவறாக நடந்து கொண்டான், அபச்சாரம் பட்டுவிட்டான். தன்னிடத்தில் ஒருவன் அபச்சாரப்படுவதை பகவான் பொருட்படுத்துவதே கிடையாது. இப்போ நாமெல்லாம் பண்ணலையான்னு எத்தனை 1000 பிறவிகளாக பண்ணிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஹிரண்யகசிபுவை இன்னைக்கு நேத்திக்கா தவறு செய்ய தொடங்கினான். பல 1000 ஆண்டுகளாக இப்படித்தான் செய்து கொண்டிருந்தான். பலரையும் துன்புறுத்தினான். ஆனால் பிரஹ்லாதன் என்கிற பக்தனுக்கு துன்பம் என்பதை பகவானால் பொறுக்க முடியவில்லை. உடனே தூணை பிளந்து கொண்டு வந்தாரோ இல்லையோ. பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன் வாயில் ஓர் 1000 நாமம் உள்ளியவாகி போத ஆங்கதனு கொன்னுமோர் பொறுப்பிலனாகி. ஹிரண்யகசிபுவால் தாங்கவே முடியலையாம். எதை தாங்க முடியலன்னா ஆழ்வாருக்கு ஒரே ஆச்சரியம். பொதுவாகவே ஒரு குழந்தைன்னு சொன்னால் யாருமே கை ஓங்க மாட்டார்கள். அதுவும் தன்னுடைய குழந்தைன்னு சொன்னால் கண்டிப்பாக ஓங்க மாட்டார்கள். அதுவும் பேசுகிற வயசு, மழலை பேச்சோடு அழக்கா 4 எழுத்துக்களை கூட்டி பேசுகிற வயசாக இருந்தால் கண்டிப்பாக யாரும் கடிந்து கொண்டு அடிக்க மாட்டார்கள். அதுவும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வருதுன்னா எல்லா தாய் தகப்பனாருக்கு எவ்வளவு ஆனந்தம். போனால் ஏபிசிடி சொல்கிறது, சொல்கிறதுனா ஒரே ஆனந்தம் இல்லையோ. என்னமோ பெரிய ஸ்தோத்திரமே இயற்றினது போல எல்லாரும் கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த குழந்தை பாருங்க, பள்ளியிலோதி வந்த இந்த குழந்தைக்கு இப்போ தான் பள்ளி பருவம். குழந்தை போய் படிச்சுட்டு வந்து ஏதோ ஒரு 2 விஷயம் சொல்கிறான். அதையான கனிவான மனசோடு கேட்டிருக்கலாம். பள்ளியிலோதி வந்த தன் சிறுவன், இது யாரோ ஊரார் வீட்டு குழந்தை கிடையாது, தன்னுடைய சொந்த பிள்ளையான்னு பொறுத்து கொண்டிருக்கலாம். அப்படி என்ன சுவாமி தவறா சொல்லிட்டார்னால், ஓர் 1000 நாமம் வாயில் உள்ளியவாகி போத
1000 நாமங்கள் நாராயணா நாராயணா கோவிந்தா மாதவான்னு சொல்லி கொண்டிருந்தான். அதை பொறுக்க முடியாமல் அவனுக்கு அசுரத்தன்மை தானே, தான் தான் உயர்ந்தவன்னு கர்வம், விஷ்ணுன்னு இன்னொருத்தர் உயர்ந்தவர் இருக்கிறார் என்று அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தனக்குள் பகவான் இருந்து தன்னை இயக்குகிறார் என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தான் தனி, சுதந்திரன், இண்டிபெண்டன்ட். தாய் தந்தையர் சொன்னா கூட கேட்க முடியாதுங்கிற இண்டிபெண்டன்ஸ் நாம் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோமோ இல்லையோ. அப்போ பகவான் சொன்னா மட்டும் கேட்டுற போறோமா? இதே தான் ஹிரண்யகசிபுவுக்கும் அந்த அகங்காரத்தாலே தான் கர்வத்தோடு இருந்தான். அவனை கொல்வதற்காக வந்தார். வெகு பிள்ளையை சீறி பிரகலாதனிடத்தில் கோபப்பட்டான். வெகுண்டு தூண் படைப்ப அந்த கோபத்தோடு தானே அளந்து கட்டின தூணை தானே உடைச்சாரா? உடனே அங்கிருந்து பெருமான் தோன்றினார். வெகுண்டு தூண் படைப்ப பிறையிற்று ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் படைப்ப பிறையிற்று அனல்விழி பேழ்வாய். அவருடைய பற்கள் எல்லாம் சந்திரர்கள் இப்படி வளைஞ்சு வளைஞ்ச சந்திரர்களை போல இருந்துதான். அவருடைய கண்ணெல்லாம் அப்படியே எரிஞ்ச சூரியனை போல செவப்பா இருந்துதான். பேழ்வாய் தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை திருவல்லிக்கேணி கண்டேனே. அப்படிப்பட்ட தெள்ளிய சிங்க பெருமானை திருவல்லிக்கேணியிலே தரிசித்தேன் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். இவர் அடுத்த சன்னதி யோக நரசிம்மரை சேவித்துக் கொண்டோம். அங்கிருந்து அப்படியே பிரதட்சணம் வந்தோம் என்றால் அடுத்த ஆண்டாள் நாச்சியாருக்கான முக்கியமான சன்னதி கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் ஆண்டாள் இந்த கோவிலிலே காட்சி அளிக்கிறாள். அவளுக்கு பல முக்கியமான உற்சவங்கள். முதல்ல திருவாடிப்பூரம், ஆடி மாசம் பூர நட்சத்திரம், ஆண்டாளுக்கு அவதார உற்சவம் அல்லவா, அதற்கு 10 நாட்கள் அழகாக உற்சவம் நடக்கிறது. அடுத்தது கடைசி நாள் அந்த திருவாடி பூரத்தன்று பார்த்தசாரதி பெருமானும் ஆண்டாளும் சேர்ந்து ஒரே கேடயம் ஒரே பல்லக்கில் இருவரும் சேர்ந்து எழுந்துள்ளுகிறார்கள். பார்சாதி பெருமானுக்கு 2 ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் கூட இல்லாமல் பார்சாதி பெருமானும் ஆண்டாளும் மட்டும் திருவாடிப்பூரத்தன்று தாங்கள் வெளியே வீதி புறப்பாடு எழுந்தருளுகிறார்கள். இது ஆண்டாளுக்கு இருக்கக்கூடிய முதல் சிறப்பு. அடுத்தது ஆண்டாள்னு சொன்னாலே மார்கழி மாதம் அல்லவா, மார்கழி மாதத்தினுடைய கடைசி 10 நாட்கள், அதாவது போகிக்கு முன் முடியும்படிக்கு நீராட்ட உற்சவத்தை ஆண்டாள் கொண்டாடுகிறாள். 9 நாட்களுக்கு நடக்கும் அந்த நீராட்ட உற்சவம் என்றால் காலையில் ஆண்டாள் தன்னுடைய சந்நிதியிலிருந்து புறப்பட்டு வீதி முழுக்க வலம் வந்து கோவிலுக்கு வாசலிலேயே குளத்துக்கு அருகிலே, குளம் கோயில் வாசல்ல தான் இருக்கு, அந்த குளத்துக்கு அருகில ஒரு மண்டபம் இருக்கு. அந்த மண்டபத்தில் எழுந்தருளி ஆண்டாளுக்கு நிதானமா நீராட்டம். அன்னைக்கு கோபிகைகள் எல்லாம் யமுனை கரைக்கு போய் நீராடினார்கள் அல்லவா, அதை போல ஆண்டாள் இங்கு வந்து அமர்ந்து கொண்டு அவருடைய பெரிய நீண்ட குழல், கருப்பா குழல், திருமுடியெல்லாம் சாத்தியிருப்பா, அதுக்கு எண்ணெய் பூசி அதை மெதுவாக வாரி விட்டு அதையெல்லாம் கொண்டை போட்டு அப்புறம் ஆண்டாளுக்கு திருமஞ்சனம் நடத்தி அதுக்கப்புறம் சாம்பிராணி போட்டு அவளுக்கு தூபம் தீபம் எல்லாம் காட்டி அத்தனை அழகான ஒரு ராணி எப்படி நீராடுவாளோ அதை போல ஆண்டாளுக்கும் நீராட்ட உற்சவம் நடக்கிறது. அது முடிந்த பிறகு அங்கேயே கோஷ்டி. அன்னன்னைக்கு நாள்பாட்டு சேவிக்கணுமே, அன்னி மார்கழி திங்கள் வையத்து வாழ்வீர்கள் நாள்பாட்டு சேவிக்கணுமே, அந்த மண்டபத்தில் தான் ஆண்டாளுக்கு முன்னால் நாள்பாட்டு சேவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வாகனத்தில் சாத்திக் கொண்டு வாகனத்தோடு ஆண்டாள் மறுபடியும் வீதி வந்து கோவிலுக்குள்ளே வருகிறாள். வரும்போது இன்னொரு சிறப்பு, திருவாய்மொழி மண்டபம்னு கீழே பார்த்தோமே, அங்க ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆழ்வார் வருவார். ஒரு நாள் பொய்கை ஆழ்வார், ஒரு நாள் பூதத்தாழ்வார், ஒரு நாள் பேயாழ்வார் வந்து இவர்களெல்லாம் ஆண்டாளுக்கு சீர்வரிசையெல்லாம் கொடுப்பா. இவாளை ஏன் கொடுக்கணும்னா மற்ற எல்லா ஆண்கள் ஆழ்வார்கள் எல்லாம் தந்தைகள், அவர்களுக்கெல்லாம் குழந்தைகள் கிடையாது. ஒரே ஒரு பெரியாழ்வாருக்கு மட்டும்தானே பெண்ணு. அப்ப ஆண்டாள் என்பவர் பெரியாழ்வாருக்கு மட்டும் பெண்ணு கிடையாதான், 10 ஆழ்வார்களுக்கும் சேர்த்து ஆண்டாள் தான் பெண். அதனால விருந்துன்னு சொல்லி அந்தந்த ஆழ்வார் வந்து ஆண்டாளுக்கு வேண்டிய சீரு புடவை அது இது எல்லாவற்றையும் சமர்ப்பிக்கிறார்கள். பார்சாதி பெருமானுடைய பகுமானத்தையும் பெற்றுக்கொண்டு அதற்கு மேல ஆண்டாள் உள்ளே எழுந்தருளுகிறார். கடைசியில போகி அன்னைக்கு பார்சாதி பெருமானோடு அதே மாலை மாற்றல் திருவாய்மொழி மண்டபத்திலே நடக்கிறது. பொங்கல் அன்னைக்கு பார்சாதியும் ஆண்டாளுமாக ஊர்கோலம் சுத்தி வீதி முழுக்க பவனி வருகிறார்கள் பொங்கல் அன்றைக்கு. இப்படி ஆண்டாளுக்கும் இந்த கோவிலில் முக்கியம் உண்டு. வேதவல்லி தாயாருக்கு நவராத்திரி உற்சவம், ஆண்டாளுக்கு திருவாடிப்பூரம் நீராட்டம், வைகாசி மாதம் வரதருக்கு, ஆனி மாதம் யோக நரசிம்மருக்கு, அதுக்கு மேலே சித்திர மாசத்தில் பார்சாதி பெருமாளுக்கு. இப்படி மாசம் தவனோத்சவம், அந்த உற்சவம், பல்லவ உற்சவம், வசந்தோத்சவம், கோட உற்சவம், 365 நாளும் கிட்டத்தட்ட உற்சவம் தான். அப்படி அழகாக உபய வேதத்தோடு அருளிச் செயலையும் கேட்டுக்கொண்டு பெருமான் ஆனந்தமாக பல உற்சவங்களை கொண்டாடுகிறார். இனி இந்த பெருமாளை பற்றின பாட்டு எதுன்னு ஆங்காங்கு பார்த்திருக்கிறோம். இன்னும் சில ஆழ்வார்களுடைய பாசுரங்களையும் சேர்த்து அடுத்த பகுதியிலே பார்க்கலாம்.